வணக்கம், நான் உங்கள் இறைவன். இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியமான 4 ஃப்ரெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே தெரியும், நம்ம ஃபேமிலி கூட ஷேர் பண்ணாத விஷயத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்ல. அவன் ஒரு 4 கேண்டில் ஏத்தி வச்சுட்டு விளையாட போயிடுறான். அவன் விளையாட போகும்போது எல்லா டோர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டு போறான். ஆனா ஒரே ஒரு விண்டோ மட்டும் மறந்து அவன் க்ளோஸ் பண்ணாம போயிடுறான். போன உடனே ஒரு ஸ்ட்ராங்கான விண்ட் வருது. விண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்த உடனே அந்த நெருப்பை அணைச்சிருச்சு. அதை பார்த்து அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுமே, அதாவது அந்த 3 கேண்டிலுமே ரொம்ப ரொம்ப வருத்தப்படுது. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு போயிட்டானே, நம்ம எப்படி இனிமே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல் கேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைதி. ஏன் அமைதி அனுப்பிச்சு நீங்க எல்லாருமே கேட்கலாம். ஏன்னா நம்ம எல்லா நேரத்தையும் அமைதியா இருந்தா நம்மளால சில விஷயங்களை கத்துக்க முடியாது. இப்ப நம்மள எங்கேயா நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். ஆனா நம்ம அமைதியா எப்பயுமே இருந்துட்டோம்னா நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு பெரிய விண்ட் அடிக்குது. அந்த 2வது கேண்டில், இந்த விண்டால நானும் அணிஞ்சிருவேன், அதனால நீங்க 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருங்க, நான் எப்படியும் அணிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அதுவும் அணிஞ்சு போயிடுது. போன உடனே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அணைஞ்சு போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லுது. அந்த 2வது கேண்டில் ஏன் அமைஞ்சதுன்னா அது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு. ஏன்னா நம்ம எல்லார் மேலேயும் ஒரே அன்பு காட்ட முடியாது. அதே மாதிரி நம்ம வெளியெல்லாம் போனோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரேஸ் அதெல்லாம் வச்சிருப்போம். அதனால இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம அன்பு பார்த்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா விட்டு குத்து நம்ம போனோம்னா நம்மளால அதை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் இந்த செகண்ட் கேண்டில் அமைஞ்சிருச்சு. திருப்பியும் ஒரு பலமான காத்து வருது. அந்த பலமான காத்து தேர்ட் கேண்டில் மேல அடிக்குது. தேர்ட் கேண்டில் மேல அடிக்கும் போது அந்த தேர்ட் கேண்டில் சொல்லுது, நம்ம மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நானும் அமைஞ்சிருவேன், நீ மட்டும் கொஞ்சம் நல்லா போராடி இங்கே இருக்க பாரு, நீ மட்டும் உன்னோட நெருப்பு மட்டும் அணையாம நீ இங்கே இருக்க பாரு அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அந்த 3வது கேண்டில் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குது. ட்ரை பண்ண உடனே அதால எதுவும் முடியல உடனே அதுவும் தாங்க முடியாம அணிஞ்சு போயிடுது. போன உடனே அந்த முதல் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, ரொம்ப அழுகுறோம். ஏன்னா நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுமா போயிட்டாங்க, நம்ம மட்டும் தனியா எப்படி இருக்க போறோம், நம்ம ரொம்ப அழுவிட்டே இருக்கோம். ஏன் அந்த 3வது கேண்டில் அணிஞ்சிச்சுன்னா அந்த 3வது கேண்டில் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவு. ஏன் அறிவு அணிஞ்சிச்சு, அது கூட நம்ம ரொம்ப நாள் இருக்கோம், நம்ம கூட அறிவு இருந்தா நம்ம எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம்னு பாக்குறோம். அறிவு இருந்தா மட்டும் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம சரியான நேரத்துல சரியான இடத்துல நம்ம அதை வெளிப்படுத்தி ஆகணும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3வது கேண்டில் அணிஞ்சிருச்சு. திருப்பியும் ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸான விண்ட் வருது. அந்த விண்ட் அந்த 4வது கேண்டில் மேல அடிக்குது. அந்த 4வது கேண்டில் அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப பெரிய விண்ட் வந்தாலும் அந்த விண்ட் போற வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப போராடி நெருப்பை அணையாம பாத்துக்கிட்டு டக்குன்னு அந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தோடனே அவன் ரொம்ப சோகம். ஏன்னா அவன் 4 கேண்டில் ஏத்தி வச்சிருப்பானா, ஆனா அதுல 3 அமைஞ்சிருச்சு. அதனால அவன் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறான். அவன் ரொம்பவே வருத்தத்தோட இருக்கும் போது அந்த 4வது கேண்டில் சொல்லுது, நீ ரொம்ப வருத்தப்படாத தம்பி, நீ எண்ணெய் வச்சு இந்த 3 கேண்டிலையும் ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அந்த பையனும் சரின்னு சொல்லி அதை வச்சு அந்த 3 கேண்டிலையும் ஏத்துறான். ஏத்துற உடனே இந்த பையன் கேக்குறான், நீ யாரு, நீ மட்டும் எப்படி இந்த காத்துல இருந்து தப்பிச்ச அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த 4வது கேண்டில் சொல்லுது, நான் தான் நம்பிக்கை, ஏன்னா நீங்க எது விட்டாலும் பரவாயில்ல, என்ன மட்டும் நீங்க கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தாலும் மட்டும் போதும், நீங்க எதுல வேணா விக்டரி பெறலாம், அதாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த 4வது கேண்டில் சொல்லுது. அந்த கேண்டில் சொன்னதை அந்த சின்ன பையனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். என்ன சொல்லுதுன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் அந்த சின்ன பையன். நம்ம வாழ்க்கையில என்ன விட்டாலும் பரவாயில்ல, நம்ம நம்பிக்கையை மட்டும் கையில வச்சுக்கிட்டே இருந்தா நம்ம இழந்த பொருட்கள் எந்த பொருட்களா இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு திருப்பியும் அது மீட்டு குத்துறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட மாறல். நீங்களும் இந்த பையன் மாதிரி நம்பிக்கையை விடாம இருங்க. நம்பிக்கையை விடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே சக்சஸா நடக்கும்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட மாரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது